காதோடு தான் நான் பேசுவேன். எனக்கு வயசு வந்து 33 ஆகுதுங்க மேடம். சரி. இப்போ எனக்கு என் வீட்டுக்காரருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ம் எங்க எங்க மாமியார் வீட்டு சைடுல இருந்து மேடம். ம் ஹலோ சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். மாமியார் வீட்டு சைடு இருந்துங்க மேடம். அவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. ம் இவர் தான் பெரியவர். ம் நான் நல்லா தான் இருந்தேங்க மேடம். கூட்டு குடும்பமா நல்லா தான் இருந்தோம். திடீர் அப்புறம் அடுத்தது அவங்க 2 பேர்த்துக்கு இவருக்கு அடுத்து 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகும். சின்ன சின்ன பிரச்சனைங்க வந்து எல்லாம் தனித்தனியா வந்தாச்சு. சரி. இப்போ வந்ததுக்கு அப்புறம் நாங்க நல்லா தான் இருக்கோம். நாங்க தனியா வீடு வாங்கி வந்தாச்சுங்க. சரி. எங்க மாமியாருக்கு அவங்க வீட்டுக்காரர் ரயில்வேல இருந்து இறந்தனால பென்ஷன் வருது. சரி. வீட்டு வாடகை வருது, எல்லாம் வருது. நாங்க எதுவும் கேட்கறது கிடையாது. சரி. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அவங்களுக்கு சேமிச்சு வைக்காம பின்னாடி இருக்கிற 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டு வெளியே வந்து இவங்களுக்கு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க காதுல கேட்டோம், கேட்காம விட்டுட்டோம். அதை ஏன்னு போய் கேட்கறது, பெத்தவங்க தானேன்னு விட்டுட்டோம். சரி. இப்ப இவரு சுயமா சம்பாரிச்சுதான் இந்த வீடு வாங்கினது, லோன் வாங்கிதான் வீடு எல்லாம் வாங்கினது, கடன்ல தான் இருக்கோம். இப்ப என்னன்னா அவங்க சின்ன பையன் வீடு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பென்ஷன்ல சேர்த்து வச்ச பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நாங்க வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கறதுனால எங்களுக்கு தெரியாம கொண்டு வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இவருக்கு அந்த விஷயம் தெரியாம வாங்கிட்டாரு. சரி அம்மா தானே குடுக்குறாங்கன்னு வாங்கிட்டாரு. வாங்கினா 2 நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. நாங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் பணம் 10,000 கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க எனக்கு தோணுது. நான் இதை வெளிப்படையா கேட்கலாமா? அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு ஒரு 1.5 பக்கம் கொடுத்துருக்காங்க மேடம். 1.5 லட்சம். சரி. எங்களுக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்தாங்க. நான் சரி இவர் லோன்ல இருக்கு கஷ்டப்படுறாருங்கிறதுக்காக இது கொடுக்குறாங்களோ என்னமோன்னு நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப பார்த்தா அது அவங்களுக்கு 1.5 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன வயசாச்சு? உங்க மாமியாருக்கு என்ன வயசாச்சுமா? இத வந்து கேட்கலாமா அவங்க கிட்ட? கேட்டா ஏதாவது இது வருமா? உங்க மாமியாருக்கு என்ன வயசாச்சு? அவங்களுக்கு ஒரு 50க்கு மேல, 50 60க்கு மேல இருக்கும் மேடம். உங்க மாமனார் என்ன பண்றாரு? மாமனார் இறந்துட்டாருங்க. இப்ப உங்க மாமியார் மட்டும் தனியா வாழ்றாங்களா? உங்க மாமியார் மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்களா? மாமியார் வந்து சின்ன மகனோட தான் இருக்காங்க. சின்ன மகனோட தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பக்கமா தான் இருக்காங்க மேடம். அவங்க கூட்டு குடும்பமா இருக்காங்க. தட் இஸ் உங்க மச்சன, அவங்க வைஃப், உங்க மாமியார் வந்து அவங்க வீட்ல இருக்காங்க. இல்ல வீடு வந்து யாருது? உங்க மாமியார் தான் இல்ல உங்க மச்சனர் தான் வீடு? வீடு வந்து அவங்க வாடகை வீடு தாங்க. வாடகை வீட்ல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இப்ப உங்க மாமியாருக்கு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் சாப்பாடு போடுறது இந்த வீட்ல வச்சிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் அவங்க காசு வாங்கிக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என் மாமியார் தான் போடுறாங்களாம். அது அவங்களே சொல்லி இருக்காங்க. எவ்வளவு வருது பென்ஷன் உங்க மாமியாருக்கு? அவங்களுக்கு எப்படி 8,000 ரூபாய் வரும் வாடகை. 8,000 ரூபாயில என்ன வாடகை வரும்? எத்தனை வீடு வாடகை? 2 வீட்டு வாடகை வரும். அது எவ்வளவு வரும்? அது ஒரு 4,000 6,000க்கு மேலேயே வருங்க மேடம். சரி, எப்படி இருந்தாலும் ஒரு 14,000 ரூபாய். 14,000 ரூபாய். இப்போ அவங்க ஒரு வீட்டில் தங்கி இருக்காங்க. தங்கி இருந்தா கூட மாசம் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும்ல அவங்களுக்கு, அவங்க வீட்டில் தங்கி இருக்காங்கன்ற போது. ஸோ உங்க மச்சனர் தானே ஃபுல்லுமே கேர் பார்த்துட்டு இருக்காரு உங்க மாமியாரை. எங்க மாமியார் வந்து அவங்களோட தான் இருக்காங்க மேடம். அவங்களுக்கு 2 சின்ன குழந்தை இருக்கிறதுனால பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு அவங்க கூட தான் இருக்காங்க. நாங்க எங்களோட கூப்பிட்டாச்சு, அவங்க வர மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க குடும்பத்துல அவங்களோட தான் இருக்கணும்னு விருப்பம். சரி, இப்போ உங்க மாமியாரோட இஷ்டம் இல்ல, அவங்களோட பணம் அவங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம்ல, அதுலயே நீங்க கொடுத்துடலாம். நான் அதுக்கு இத்தனை வருஷ காலம் எனக்கு கல்யாணம் ஆகி இப்ப 15 வருஷம் பக்கம் ஆக போகுது. நாங்க இன்னும் ஒரு தடவை கூட ஒரு பைசா கூட நாங்க கேட்கறது கிடையாது, பிடிக்கிறது கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா இது கொடுத்து போட்டு வெளியே வந்து 3 பேர்த்துக்கும் தான் தரேன், அதாவது நீங்க வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொருத்தர் யாரு? நாத்தனாரா?
இன்னொருத்தர் மொத்தம் 3 பசங்க. இவர் பெரியவங்க. இவங்களுக்கு அடுத்தது 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்த்துல சின்ன பையனுக்கு தான் கூடதான் இருக்காங்க. எப்பவுமே சின்ன பையனோட தான் இருப்பாங்க. இன்னொருத்தர் என்ன வேலை செய்யறாரு? அவங்க இருக்காங்க எல்லாம் ஒவ்வொரு கட்டு தள்ளி தான் இருக்கும். இல்ல உங்க 3 பேர்ல யார் வந்து நல்ல வேலை செஞ்சு நல்லா செட்டில்டா இருக்காங்க? 3 பேருமே ஓரளவுக்கு இருக்காங்க மேடம். இவரு வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்காரு. இவருக்கு சின்னவர் வந்து இந்த ஏசி மெக்கானிக்கலா இருக்காரு. சரி. அதுக்கும் இப்ப எங்க மாமியார் கூட இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தனியா ஒர்க் ஷாப் வச்சு 2 பேர்த்த வேலைக்கு வச்சு நல்லா செட்டிலா இருக்காங்க. இப்ப வீடு கட்ட போறாங்கிறதுனால இந்த பணத்தை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது எனக்கு கொடுத்துட்டு போறாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. இது கொடுத்து போட்டு வெளியே வந்து எங்களுக்கும் தான் தராங்க அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிடுறாங்க சொந்தக்காரங்க ஃபுல்லா எல்லார்கிட்டையும். இந்த விஷயத்தை நீங்க அப்படியே கண்டுக்காம விட்டுறது தான் நல்லது. நல்லதாங்க மேடம். ஏன்னா இது ஒரு வாரமா எனக்கு போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. இல்ல அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே நாங்க ஏமாந்துட்டோங்க மேடம் அவங்க கிட்ட. அது தவறுமா. நீங்க அந்த வார்த்தை நீங்க புரியாதனமா சொல்றீங்க. பட் நீங்க கத்துக்குங்க. இப்ப நான் சொல்லித்தரேன். வயசான அம்மா அப்பா, வயசான மாமனார் மாமியார் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வருது, அவங்களுக்கும் ஒரு பென்ஷன் வருதுன்னா அதையெல்லாம் போய் நோண்டி எவ்வளோ காசு வருது, எவ்வளோ சேர்த்து வைக்கிற, அதில் எனக்கு எவ்வளோ பங்கு, அவங்களுக்கு எவ்வளோ பங்கு, நீ யாருக்கு என்ன பண்ண, இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ரோட்ல போறவங்களுக்கு கூட வயசானவங்க எடுத்து கொடுக்கணும்னா கொடுக்கலாம். சரிங்களா? முதல்ல வந்து நீங்க பணத்துக்காக வந்து உறவுகள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணக்கூடாது வயசானவங்களை. இப்போ வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், குடும்பத்தில் வந்து எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருந்து அவங்க பெரியவங்களுக்கு வந்து எப்படி ஃபீலிங் இருக்குது, சில சமயத்தில் பெரியவங்களுக்கு கூட குணங்கெட்டு போகலாம். ஓகே, பார்ஷியாலிட்டியாக இருக்கலாம். சில வீட்டில் வந்து குணங்கெட்டு போய் சில பெரியவங்க வந்து ஒருத்தருக்கு மட்டும் அள்ளி கொடுப்பாங்க, மீதி பேருக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, சண்டை மூட்டி வைப்பாங்க ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர். இந்த மாதிரி குணங்கெட்ட பெரியவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி உறவுகள், சிக்கலான உறவுகள் இருக்கும் பொழுது பெஸ்ட்டு திங் என்னன்னாக்கா, இதுலேருந்தெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்க நமக்கு எதாவது காசு கொடுத்தா கூட கை கூப்பி வணங்கி வேண்டாம், நீங்கள் வந்து பார்த்தீங்களா, அன்பாக பேசுனீங்களா, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சௌக்கியம். அப்படி இல்லை, சரி வர்றதை ஏன் நம்ம வேணான்னு சொல்லணும், ஏதோ வீடு தேடி வந்து கொடுத்தாங்களா வாங்கிக்கோமா, சரி வாங்கிட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அள்ளி கொடுத்தேன்னு சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுடணும். ரொம்ப சென்சிட்டிவாக சூடு சொரண ரோஷம் வச்சுட்டு நம்ம தொண்டை கிளிய போய் சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. ஆமாம். ஸோ ஏதோ அவங்க யாருக்கு சௌகரியமோ அவங்க கூட இருக்காங்க. ஏதோ ஒரு பையன் வந்து அவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு எதுவாக இருந்தாலும், இப்போ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு உங்கள் மாமியாருக்குனாலும் அந்த சடங்கு கிடங்கு எல்லாம் அந்த பையன் தான் இனிமேல் பண்ணுவார் இல்லையா? ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு மற்றவங்கெல்லாம் காசு கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்றதுலாம் இல்லைல்ல, அவருக்கு தான் தார்மீக பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கூடவே இருக்கிறதுனால முக்கால்வாசி வீடுகளில் இப்படி தான் ஆகிடும். 4-5 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த ஒரு பிள்ளைகளோட யார் இருக்காங்களோ அவங்களே தான் எல்லாத்தையும் செய்வாங்க கடைசி வரைக்கும். இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு வந்துட்டா கூட இப்போ திடீர்னு ஏதோ கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சா, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சா, அப்போ யார் செய்வாங்க, யார் வச்சுருக்காங்களோ அந்த பையன் தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய சிக்கல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் மாமியார் வந்து செய்கிறது ரொம்ப முட்டாள்தனம். பெரியவங்க வந்து இந்த மாதிரி பென்ஷன் காசு, தனக்கு வர காசெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒன்று முடிஞ்சால் அவங்க என்ஜாய் பண்ணணும், அவங்க போய் ஊர்வலங்கள்லாம் சுற்றி பார்க்கணும், கோயில் குளம்லாம் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணணும், இல்லாட்டினா தன்னோட ஹெல்த்துக்கு கவனிச்சுக்கணும், பேங்க்கில் போட்டு சேமிச்சுட்டு வரணும். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது செலவுக்கு கொடுத்துக்கலாம். அது வந்து மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கும். இப்போ யார் வீட்டில் தங்கி இருக்கோமா, பிரச்சனையே வேணாம், எவ்வளோ முடியுமோ ஒரு 5000 10,000 பேசிட்டு, இந்தப்பா என் செலவுக்கு நான் வந்து உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டான், ஏதோ எனக்கு வருமானம் வருது, என்னால் முடிஞ்சது ஒரு 5000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டீசெண்டாக ஒரு எல்லைகள் வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது பெஸ்ட்டு. அதுதான் டீசெண்டான ஒரு இது. அப்படி சில பேர் வீட்டிலலாம் என்னது இது, அம்மா கிட்ட போய் காசு வாங்க முடியுமா, அம்மா பிள்ளைக்குள்ளே காசு கொடுத்துக்க முடியுமா, வாங்கிக்க முடியுமா, இந்த மாதிரி குழப்படியாக இருக்கிற இடத்துல அப்போ பவுண்டரியே தெரியாது. அப்போ என்னென்னா அவங்க எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்காங்க.
அப்போ வந்து அவங்க மாமியார் சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தான், அந்த பிள்ளைக்கு என்ன இந்த இவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அந்த பிள்ளை வாங்கி தரோம். அந்த மாதிரி அவங்க அவங்க ஒரு யூனிட் ஆகிடுறாங்க. அது பேருக்கு தான் அம்மா பிள்ளை இருக்காங்களே தவிர ஒரு தட் இஸ் ஒரு டேர்ம் உளவியலில் சொல்லணும்னா ஒரு சரகேட் பார்ட்னர். அதான் சரகேட் பார்ட்னர்னா சில பிள்ளைங்கள் அந்த மாதிரி ஆகிடுவாங்க. விடோ ஆகிட்டாங்க அம்மா, இல்லை டைவோர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற போது 2-3 பிள்ளைகளில் வந்து மூத்த பிள்ளை முக்கால்வாசி ஷோல்டர் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆளுமையில், அவங்களுடைய கைடன்ஸில், அவங்களுடைய கண்ட்ரோலில் அப்படியே வாழ பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு தலைவன் மாதிரி அவங்களுக்கு. ஸோ அந்த அம்மா பிள்ளைங்கிற உறவு இருக்கும், அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல் உறவு இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி காதல் இருக்காது. ஆனால் மற்றபடி வந்து அந்த பாண்டிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்கிட்டே என்ன ஸ்ட்ராங்காக ஒரு பாண்டிங் இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வந்து இணை பிரியாமல் ஒட்டிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து பாண்டிங் ஆகிடுவாங்க. ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் நல்லா என்ஜாய் பண்ணணுன்னா கூட அவங்களுக்கு குற்ற உணர்வாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வயசான அம்மாவை விட்டுட்டு மனைவி மக்களோட ஒரு டூர் போனோம்னா அந்த பையனுக்கு அவ்வளோ பழப்பழன்னு இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். அம்மா துன்பத்தில் இருப்பாங்களே, அம்மா என்ஜாய் பண்ண மாட்டாங்களே, நாம் மட்டும் போகிறோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப பரிதவிப்பாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப குற்ற உணர்வு படுவாங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து இதில் ரொம்ப நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ரொம்ப வாயெல்லாம் விட்டு உறவை இன்னும் சிக்கல் பண்ணிக்காதீங்க. ஏதோ இப்போ உங்கள் மாமியாருக்கு ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லபடியாக இருக்கட்டும், அவ்வளோதான். ஏதோ வந்தாங்க, ஏதோ உங்களுக்கு உதவி பண்ணாங்க, சரி ரைட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுங்கம்மா, சரியா?